ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆமா ராதிகா. ஓ அப்படியா தே. ராதிகா கல்யாண நாள் வாழ்த்துக்கள்மா. நன்றி அண்ணி. அண்ணி உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டா பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அண்ணி, வாங்கி குடிச்சு பாருங்க. என்னது இவ பால் பாயாசம் செஞ்சாளா? நம்ப முடியலையே. இவளுக்கு சுடுதண்ணியே ஒழுங்கா சுட வைக்க தெரியாது, பால் பாயாசம் செஞ்சாளா? சின்ன பொண்ணு உசாரா இரு. ராதிகா இருக்கட்டுமா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அத்தைய பால் பாயாசம் குடிக்க சொல்லுமா. அத்தைக்கு தானே பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும். ஆமா அண்ணி, அதனாலதான் பாசம் நேசம் முந்திரி எல்லாம் போட்டு நல்லா மணக்க மணக்க பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியாம்மா? அத்தை உங்களுக்காக ராதிகா பாசமா செஞ்சு கொண்டு வந்திருக்கால, குடிங்க அத்தே. ஆமாமா, என் மகளுக்கு என் மேல என்ன பாசம். மூக்கு கிட்ட கொண்டு போகும்போது ஏலக்காய் வாசனை தூக்குதே. ஆத்தாடி, மாமியார் என்ன குத்து விடுது. அடேங்கப்பா, ஏன் நாத்தனாரு சரியான புத்திசாலிதே. நல்ல வேலைக்கு சின்ன பொண்ணு உசாராயி தப்பிச்சுட்ட. உனக்கு ஆசாசையா பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்ததுக்கு மூஞ்சி இந்த பேத்து பேத்து பிடியம்மா. அடியே கேன கிறுக்கி, இந்த பால் பாயாசத்தை உன் மூஞ்சில ஊத்தாம இருந்தனே, போடி என்கிட்ட. அம்மா அம்மா போடி என்கிட்ட. அம்மா வாது சும்மா வாது. இப்பதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னைய புத்திசாலி பொண்ணுன்னு போல்னே, ஆனா நீ ஒரு களிமண்ணு மர மண்டை. உப்புக்கும் ஜீனிக்கும் வித்தியாசம் தெரியாத கூமுட்டையால இருக்கா. பால் பாயாசத்துல உப்பு போட்டு பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. எனக்கு வாயில ஊத்தி என்னை கொலை பண்றதுக்கு. என்னம்மா சொல்ற? பால் பாயாசத்துல உப்பா? என் மாமியாருக்கு நல்லா வேணும். மக ஆசாசையா பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னமா மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிச்சு. அடியே இந்தாடி, இனிமே பாயாசம் செஞ்சே பாயாசம் செஞ்சேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காத. எனக்கு என்ன வேணாலும் என் மருமக செஞ்சு கொடுப்பா. இந்தாடி உன் செம்பு, தூக்கிட்டு ஓடி வா வீட்டுக்கு. அம்மா என்னம்மா ஆசையா செஞ்சு கொண்டு வந்தா நீ திட்டிக்கிட்டு இருக்க? அடியே திட்டக்கூடாதுடி, நீ செஞ்ச வேலைக்கு திட்டவே கூடாது. இந்த செம்பாலியே மண்டையை திறந்துருக்கணும். அண்ணி, அம்மாவுக்கு வயசாகி போயிருச்சுல, அதான் டேஸ்டே தெரியல. இந்தாங்க நீங்க குடிச்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும். வேணா தாயே, எனக்கு வேணாம். உன் வீட்டுக்காருக்கு கொண்டு போய் நீனே கொடுத்தா. அண்ணி என்ன நீ இப்படி சொல்றீங்க? நான் இங்க வரும்போது எங்க வீட்டுக்காருக்கு ஒரு செம்பு, என் மாமியாருக்கு ஒரு செம்பு ஊத்தி கொடுத்துட்டு தான் நீ வாரேன். அடப்படுவாடி அடப்படுவாடி, உன் புருஷனை நீயே கொலை பண்ண பாக்குறீடி. ஓடி சீக்கிரமா போய் அவரை தடுத்து நிறுத்து. ஐயையோ, தொப்பி தலையன் வசமா மாட்டிக்கிட்டானா. அந்த ஆளு ஓசில பச்சை தண்ணி கிடைச்சாலே விட மாட்டாரு, பாயாசம் கிடைச்சா சும்மாவா இருப்பாரு. மனோடு மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்க, சீக்கிரமா போய் மருமைக்கு என்ன செய்யறதுன்னு போய் பாருடி. வாரேம்மா. வீட்டு சைடு வந்துறாத பாத்துக்க. இப்படி ஒரு மங்குனி புளிய பெத்து வச்சு நான் படுற அவஸ்தையோ. எப்பா மாட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மாட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. அம்மாடி மருமகளே, நானே கடுப்புல இருக்கேன். நீ ஏமா டங்கு புங்கு ஆடிக்கிட்டு கிடக்க?
எத்தே அது ஒண்ணும் இல்லத்தே. இப்ப கண்டிச்ச மாதிரி ஆரம்பத்திலேயே கண்டிச்சிருந்தா நாக்கு திருந்தி இருப்பா. அதை விட்டுவிட்டு இப்ப கண்டிச்சு என்னத்தே பயனு? என்ன மருமகளே செய்யறது? என்கிட்ட இருக்கிறதோ கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு மக. அதான் செல்லம் கொடுத்து வளர்த்துப்புட்டேன். இனிமேலாம் செல்லம் கொடுக்க மாட்டேன் மருமகளே. செல்லம் கொடுத்துட்டே நம்மள ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கா. போறா குறைக்கு மருமையனையும் சாகடிக்க பாக்குறாளே. இப்படி விட முடியுமா? இனிமே என் மக தப்பு பண்ணுனா கண்ண செவக்கு மருமகளே. அப்பதான் அவ திருந்துவா. எத்தே நீங்களே இவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்க. அப்ப அண்ணே பாயாசத்தை குடிச்சிட்டு என்ன டென்ஷன்ல இருக்காரோ தெரியலையே. அப்ப இன்னைக்கு ராதிகா வீட்ல அமுக டுமுக அமால் டுமால் 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 அமுக டுமுக வாசனையே ஆள தூக்குதே. குடிச்சா கும்முன்னு இருக்கும். எம்மா நீ பாயசம் ஊத்திட்டு வரலையாம்மா? குடிமா. அட போல, உன் பொண்டாட்டிக்கு பழைய குழம்பே சுட வைக்க தெரியாது. இதுல பாயாசம் செஞ்சுட்டா பாயாசம். எம்மா என்னம்மா அவ ஆசாசையா கல்யாண நாளைக்காக பால் பாயசம் செஞ்சிருக்கா. ஒரு கிளாஸ் குடிமா. ஏலே எனக்கே சுகர் ஏறி போய் கிடக்கு. இதுல உன் பொண்டாட்டி பால் பாயாசம் செஞ்சு வச்சு குடிங்கன்னு சொல்றேன். இந்த பால் பாயாசத்தை குடிச்சிட்டு பரலோகம் போறதுக்காக அதெல்லாம் எனக்கு வேணால. நீனே குடி. எம்மா எப்பயுமே ராதிகாவை நீங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. ராதிகா அளவா ஜீனிய போட்டுக்காம பால் பாயசம் செஞ்சிருக்கா. ஒரு கிளாஸ் குடிங்கம்மா. என் பொண்டாட்டி நிறைய பாலை ஊத்தி நிறைய முந்திரி பருப்பு நெய்யில வறுத்து போட்டு நல்ல ஏலக்காய் ஜம்முன்னு போட்டு பால் பாயசம் செஞ்சிருக்காமா. நீ ருசியா கம்முன்னு குடிமா. அடே எனக்கு ஒண்ணு வேணாம்டா. நீனே குடி உன் பொண்டாட்டி செஞ்ச பால் பாயாசத்தை. உன் பொண்டாட்டி சமைக்கிற லட்சணம் உனக்கே நல்லா தெரியும். அம்மா சொல்றேன் கேளு. நீனே இந்த பால் பாயாசத்தை குடிக்காத. தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு வேற வேலையை போய் பாரு. அம்மா என்னம்மா? அடே உன் பொண்டாட்டி போன தாட்டி மிளகா பொடிக்கு பதிலா கேசரி பவுடர் போட்டு மீன் குழம்பு வச்சாலே அதையும் நீ வலிச்சு சாப்பிட்டுட்டு புடுங்கி போய் கிடந்தியே. உனக்கு ஞாபகம் இல்லையாடா? எம்மா அது அப்ப ஏதோ தவறுதலா ஏதோ தப்பு பண்ணிட்டா. கேசரி பவுடரும் சிவப்பா இருக்கும், மிளகா பொடியும் சிவப்பா இருக்கும். அவன் கன்ஃபியூஷன் ஆயிட்டாமா. இப்ப எல்லாம் என் பொண்டாட்டி வைக்கிற குழம்பு கொஞ்சம் நல்லா தாமா இருக்கு. பால் பாயாசமும் எவ்வளவு குழுன்னு வச்சிருக்கான்னு பாருமா. அப்புறம் உன் இஷ்டம்ல. உன் பொண்டாட்டி செஞ்ச பால் பாயாசத்தை குடிப்பியோ இல்ல குளிப்பியோ நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க போ. பொண்டாட்டி ஏன் பேச்ச கேட்டிருக்க? குடிச்சிட்டு அவஸ்தைப்பட்டதே உனக்கு நல்லா தெரியும். எனக்கு கொடுத்த பால் பாயாசத்தை நான் நாய்க்கு ஊத்திட்டேனே. என் பொண்டாட்டி ஆசாசையா எனக்காக பால் பாயசம் செஞ்சிருக்கா. அடிய படுவாவி என்னைய கொலை பண்ண பாத்துட்டாளே. பாயாசத்துல என்னத்தையும் கலக்கி வச்ச தொண்டைய முடிக்குது. ஆமா மாமா உங்களுக்காக ஆசையா செஞ்ச பால் பாயாசத்துல கொஞ்சம் உப்பு கூடுதலா போச்சு மாமா. வேற ஒண்ணு இல்ல மாமா. ஏட்டி கொஞ்சமா உப்பையே கரைச்சு பாயாசம் பண்ணி வச்சிருக்கேடி. ஓட்டி அந்தால யாத்தே அடே சீக்கிரமா வாடா ஆஸ்பத்திரிக்கு போவா. உன் பொண்டாட்டி வேற என்னத்த கலக்கி வச்சா தெரியலடா. சீக்கிரமா வாடா. அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்